Welcome to Mrs. Creations Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான சிட்டிடாட் சாம்பார் பொடி எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் இந்த உலக்குனால ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்துக்கேன். 3 டம்ளர் மல்லி எடுத்துக்கேன். 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கேன். 50 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன். 3 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கேன். 3 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கேன். 3 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கேன். அண்ட் ஃபைனலாக பெருங்காயம் தேவையான அளவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி டேஸ்டான சாம்பார் பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில் கடலைப்பருப்பு எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது, பிகாஸ் இது லைட்டாக அதோட ஸ்மெல் வர்றப்பயே ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் துவரம் பருப்பு, இதையும் கொஞ்சம் வாசம் வர்ற அளவு செவக்க ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். மல்லி, நெக்ஸ்ட் மல்லியை நல்லா கமகமன்னு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் மல்லி தான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நல்ல ஸ்மெல் இதுலேருந்து தான் வரும், கிடைக்கும் நமக்கு. சாம்பார் பொடிக்கு இது ரொம்ப மஸ்ட். நெக்ஸ்ட் 3 ஸ்பூன் மிளகு நான் கடாயில் எடுத்து வச்சுக்கிறேன். லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் கீ இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது நல்ல சாம்பார் பொடிக்கு வாசனை கொடுக்கும். நெக்ஸ்ட் 3 ஸ்பூன் வெந்தயம் கடையில் எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். வெந்தயத்தை லேசாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சீரகம் 3 ஸ்பூன் எடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மிளகாய், காஞ்ச மிளகாய் 50 கிராம் எடுத்து வச்சு அதை கடையில் லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணுறப்போ பெருங்காயத்தை லேசாக ரோஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்படி இல்லைன்னா மஞ்சளை நல்லா அரைச்சி எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஃபைனலாக இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணதை 2 டைம்லேருந்து 3 டைம் வரைக்கும் நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் பொடி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.